தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆதி திராவிடர் நலத்துறை தூங்குகின்றதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். ஆதி திராவிடர் நலத்துறை தூங்குகின்றதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமிழகத்தில் 34 அமைச்சர்கள் உள்ளார்கள். அதில் ஒரு அமைச்சர் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர். ஆதி திராவிடர்களுக்கு நலன்கள் பாதுகாப்பதில் அந்த அமைச்சருக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சகம் என்று சொன்னால் அது ஆதி திராவிடர்களுக்கு மட்டும், அது அவர்களுக்கு மட்டும் உரிய அமைச்சர்கள் அல்ல. உண்மையில் அந்த துறைக்கு என்ன பெயர் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்றுதான் பெயர் வைத்திருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பட்டியலில் உள்ள பல சாதிகளில் ஒரு சாதி தான் ஆதி திராவிடர். ஆனால் அந்த துறைக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரை ஆதி திராவிடர் நலத்துறை என்று பெயர் வைத்துள்ளனர். உண்மையிலேயே அந்த பெயரையே மாற்ற வேண்டும். ஆதி திராவிடர் நலத்துறை என்பது பொருத்தமில்லாத பெயர். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்றுதான் பெயர் வைத்திருக்க வேண்டும். ஆதி திராவிடர் நலத்துறை அது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலன் காப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் இந்த துறை உண்மையிலேயே செயல்படுகிறதா அல்லது தூங்குகிறதா என்பதை பற்றி நாம் பார்ப்போம். தென் மாவட்டங்களிலே காலம் காலமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் படுகொலைக்கு ஆளாகி வருகிறார்கள். பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். குறிப்பாக தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகி வருகிறார்கள். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயில்களில் வழிபட உரிமை மறுக்கப்படுகிறது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு நிறைய அநீதி இழைக்கப்படுகிறது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்கள் காலம் காலமாக விவசாய வேலை செய்து வருகிறவர்கள். அவர்களுடைய பூர்வீக தொழில் விவசாயம், வேளாண்மை. அவர்கள் எந்த தீண்டத்தகாத தொழில் எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் தங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து விடுவியுங்கள் என்று நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தங்களை சேருங்கள் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் இந்த தமிழக அரசு இதற்கு செவி கொடுக்கவே இல்லை. தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் விடுவிக்கப்படுவார்களா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் அது சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர்களுடைய போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும் என்பது மட்டும் உண்மை. குறிப்பாக தென் மாவட்டங்களில் 1996ஆம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது தென் மாவட்டம் தீப்பற்றி எரிந்தது. அநேக தேவேந்திரகுல வேளாளர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுவும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் எப்பொழுதெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தினமும் ஒரு தேவேந்திரகுல வேளாளர்கள் தென் மாவட்டங்களிலே வெட்டி படுகொலை செய்யப்படுவார்கள். அதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆசீர்வாதமும் மறைமுகமான ஆதரவும் ஒரு காரணம். தென் மாவட்டத்திலே தேவேந்திரகுல வேளாளர்கள் தினமும் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்படுவார். தற்பொழுது தேர்தலுக்கு முன்பாக அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது தேர்தல் முடிந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் ஆரம்பித்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பாக கேடிசி திருநெல்வேலி கேடிசி நகர் வைரன் மாளிகை உணவகம் முன்பாக தீபக் பாண்டியன் என்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் கண்டந்துண்டமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் ஒரு சமூக நீதி போராளி. சாதி கொடுமைக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடி வருகிறார். அவர் தன்னுடைய 32வது வயதில் மர்ம நபர்களால் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய உடல் கூராய்வு முடிந்து அவருடைய உடல் பிண அறையில் உள்ளது. இன்னும் எடுத்து அடக்கம் செய்யப்படவில்லை. தேவேந்திரகுல வேளாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு இன்னல்களை கொடுக்கின்றார்கள். அவர்கள் கல்வியில் முன்னேறாதவாறு, பொருளாதாரத்தில் முன்னேறாதவாறு பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பில்லை. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுகின்ற கொலை குற்றவாளிகளை தமிழக அரசே பாதுகாப்பதாக ஒரு குற்றச்சாட்டு. தமிழக அரசு காவல்துறையே இதற்கு ஆதரவாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுகின்றது. ஆகவே தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிட நலத்துறை உண்மையிலேயே செயல்படுகிறதா? தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்து மக்கள் நலன் மேல் இந்த ஆதி திராவிடர் நலத்துறைக்கு அக்கறை உள்ளதா? அவர்களுக்கு பாதுகாப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா? அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இந்த ஆதி திராவிட நலத்துறை ஏதாவது செய்துள்ளதா? ஆதி திராவிட நலத்துறை என்பது ஏதோ கடன் வழங்குவது, உதவிகள் வழங்குவது, அது மட்டும் தானா? தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பது கிடையாதா? தீண்டாமை கொடுமைக்கு எதிராக ஆதி திராவிட நலத்துறை செயல்பட்டதே கிடையாது. தீண்டாமைக்கு எதிராக ஆதி திராவிட நலத்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்துள்ளதா? எதுவுமே செய்யவில்லை.
ஆனால் ஒரு அமைச்சர் ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் என்ன செய்கிறார் என்றே தெரியவில்லை. அதுவும் இப்பொழுது ஒரு பெண் அமைச்சர் என்ன செய்கிறார் என்றே தெரியவில்லை. தமிழகத்திலே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். ஆனால் இந்த ஆதிதிராவிடர் நலத்துறை கண்மூடி கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறது, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. பெயரளவுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு ஒரு அமைச்சரை நியமித்துவிட்டு அவருடைய கரங்களை கட்டிவிட்டனர். உண்மையிலேயே ஆதிதிராவிடர் நலத்துறை செயல்பட வேண்டும். தீண்டாமைக்கு எதிராக போராட வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு உதவிகள் வழங்க வேண்டும். அவர்களை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற்றுவதற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை செயல்பட வேண்டும். பெண்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபட வேண்டும். அந்த மாணவர்கள் கல்வி கற்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏதாவது செய்கிறதா என்று கேட்டால் ஒன்றுமே செய்யவில்லை. அதற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் அதுக்கு அத்தனை 1000 கோடி, வருஷத்துக்கு இத்தனை 1000 கோடி கொடுக்குறாங்க. அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. இன்னொரு விஷயம், தமிழக அரசுக்கு வழங்கப்படுகிற, மத்திய அரசு வழங்குகிற தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்படுற அந்த நிதியையே ஆதிதிராவிடர் நலத்துறை செலவழிக்காமல் அந்த நிதி திருப்பி மத்திய அரசுக்கே அனுப்புகிறாங்க. ஏன் செலவழிக்கல? தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு செலவழியுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கொடுத்தப்பட்ட நிதியையே இவங்க செலவழிக்காமல் அந்த பணத்தை இந்த வருஷம் நாங்கள் செலவழிக்கலன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆதிதிராவிடர் நலத்துறை உண்மையிலே செயல்படுதா, செயல்படலையா? அது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. இதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் இந்த கேள்வியை எழுப்பணும். தமிழகத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயல்படுதா, செயல்படலையா? சும்மா உப்புக்கு சப்பானியா நீங்கள் வச்சுருக்கீங்களா? பெயரளவுக்கு இருக்குதா? அதுக்கு ஒரு அமைச்சர் தேவையா? அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் தேவையா? ஒன்றுமே செயல்படலை. அப்புறம் எதுக்கு டிபார்ட்மெண்ட்? ஆதிதிராவிடர் நலத்துறைங்கிற டிபார்ட்மெண்ட் எதுக்கு? ஏதாவது ஒன்று செயல்படுங்க. தேவேந்திரகுல வேளாளர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க, தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகிறாங்க, அவங்க பெண்கள் கல்வி கற்க முடியல, பொருளாதாரத்தில் முன்னேற முடியல. ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒன்றுமே செய்யலை. அப்புறம் எதுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை? அப்போ டிபார்ட்மெண்ட்டை கலைச்சிருங்கன்றேன். ஆதிதிராவிடர் நலத்துறைங்கிறத வேண்டாம், கலைச்சிருங்க. இதற்கு தமிழக அரசியல்வாதிகள் கண்டன குரல் எழுப்ப வேண்டும். ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு உயிர் கொடுக்க வேண்டும்.